Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 7 Exercise 7.3. Fifth question in the video la paakalam. Show that the value in the conclusion of the mean value theorem for f of x is equal to 1 by x on a closed interval of positive number a comma b. Positive number nu kuduthiranga appo plus da is root of a b. இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x வந்து 1 by x. இது வந்து நான் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணிட்டு சி கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த சியோட வேல்யூ ரூட் ஆஃப் ஏபின்னு ப்ரூஃப் பண்ணுமா. ஷோ தட்னா என்னது, ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல கிவன் எல்லாம் எழுதிடலாம். சொல்யூஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by x. லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கமா பி நம்பர்ஸே கிடையாது. அண்ட் இதை நம்ம கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ண வேண்டாம், பிகாஸ் அவங்க ப்ரூஃப் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். சரிங்களா, நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் ஏ கமா பி. அப்போ கண்டினியூஸ் தான். அடுத்தது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் differentiable in a comma b. next differentiable க்கு condition என்ன, f of a வும் b யும் கண்டுபிடிக்கணும். இப்போ f of b னா b தான், இப்போ 1 by b. அதே மாதிரி f of a ஓட வேல்யூ 1 by a. next என்ன பண்ணோம், using mean value theorem there exists c belongs to a comma b. சரிங்களா, இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம், f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. f of b கண்டுபிடிச்சிட்டோம், f of a கண்டுபிடிச்சிட்டோம், b என்ன a என்ன தெரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், f dash of c என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல f of c இந்த சைடில் எழுதுறேன். f of c வந்து 1 by c, 1 by x, x இருக்கிற இடத்துல c. இப்போ 1 by c டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் c பவர் மைனஸ் 1, இப்போ மைனஸ் c பவர் மைனஸ் 2, அப்போ மைனஸ் 1 by c ஸ்கொயர். சரிங்களா, இது நிறைய வாட்டி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால தான் சும்மா ரஃபாக சைடில் செய்கிறேன். மைனஸ் 1 by c ஸ்கொயர், இது f dash of c ஓட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுமா, f dash of c இருக்கிற இடத்துல என்ன எழுதணும், மைனஸ் 1 by c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f of b 1 by b minus f of a 1 by a divided by b minus a. இப்போ இது LCM எடுக்கணும், minus 1 by c square அப்படியே இருக்கட்டும், a 1s are a minus b 1s are b divided by a into b, அது ஒன்று இருக்குமா, பேலன்ஸ் அந்த b minus a அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன்னா, டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆக்கிக்கலாம். minus 1 by c square is equal to a minus b divided by ab into b minus a. a minus b b minus a மாற்றி எழுத போகிறேன். ஸோ கீழே எழுதுகிறேன், minus 1 by c square is equal to, இது எப்படி மாற்றி எழுத முடியும்னா மைனஸ் வெளியே எடுக்க முடியும். இப்போ மைனஸ் b ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் a மைனஸ் ஏவாக மாறிடும், டிவைடட் பை ab into b minus a. கீழே இருக்க டேர்மும் மேலே இருக்க டேர்மும் கேன்சல் பண்ணிடுங்க, மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ன்னு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இது ஒரு கண்டினியூஷன். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும், 1 by c square is equal to 1 by ab. therefore c square is equal to ab. cross multiple பண்ணி தான் ஆகணும். அப்போ c is equal to ஸ்கொயர் ஆன்சர் போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab. இவ்வளோதான் சம், ஈஸியில். அண்ட் ரூட் ஆஃப் ஏபி வந்து கண்டிப்பாக எலிமெண்ட் ஆஃப் ஏ கமா பியா தான் இருக்கும். சரிங்களா, கிளியரா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், f of x is equal to ax square plus bx plus c on any interval a comma b is a plus b by 2 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். லாஸ்ட் சம் ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் ப்ரூஃப் பண்ணோம். கொஸ்டின் பாருங்க, f of x எப்படி இருக்குன்னா நமக்கு டிவைடட் பைல எக்ஸ் வேல்யூவே இல்லை, ax square plus bx plus c தான் இருக்கு. ஸோ லிமிட் வந்து x belongs to a comma b closed interval இருக்கு. இப்போ இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு அன்டிஃபைன்டுன்னு வராது. therefore f of x is continuous in
ஏ கமா பி. ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸ்னு சொல்லிட்டாலே அடுத்து என்ன பண்ணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் differentiable in open interval a comma b. இப்போ இதோட வேல்யூல நான் a b சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அது c f of a இது எழுதலனாலும் பரவாயில்ல, ஏன்னா லாஸ்ட் சம் நான் எழுதல. a into a square plus a into capital B plus c. அதே மாதிரி f of b a into b square plus b into b plus c. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்ச பிறகு என்ன எழுதணும்? யூசிங் மீன் வேல்யூ தியரம் there exists c is an element of a comma b such that நம்ம கண்டிஷன் என்ன? f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கணும்? a plus b by 2 அப்படின்னு கிடைக்கணும். கரெக்டா? இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இது கண்டுபிடிச்சோம். f dash of c மட்டும் கண்டுபிடிக்கல. அப்போ f of c ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா ac ஸ்கொயர் plus b into c plus capital C. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போ f dash of c எப்படி இருக்கும்? ac ஸ்கொயர்னா 2 times of ac plus coefficient b and plus c வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து மாறிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ இதில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதுதான் f dash of c ஓட வேல்யூ. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2ac plus b is equal to f of b ஓட வேல்யூ ab square plus b into b plus c minus aa square plus a into b plus c divided by b minus a. இப்போ இந்த வேல்யூல மைனஸ் இன்சைட் கொண்டு போகலாமா? கிளியரா? வேல்யூல மைனஸை நான் இன்சைட் கொண்டு போகிறேன். 2ac plus b அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் இன்சைட் எழுதியிருக்கேன். மைனஸ் இன்சைட் எழுதிட்டு ப்ளஸ் சியும் மைனஸ் சி மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கேயும் கேபிட்டல் ஏ இருக்குது, இங்கேயும் கேபிட்டல் ஏ இருக்குது. சேர்த்து எழுதிக்கலாமா? 2 times of ac plus b is equal to ab square minus aa square plus bb minus a into b divided by b minus a. இப்போ இதுலேருந்து a காமனாக வெளியே எடுக்கிறோம், இதுலேருந்து b காமனாக வெளியே எடுக்க போகிறோம். 2ac plus b is equal to a காமனாக எடுத்தோன்னா b square minus a square plus b காமனாக எடுத்தோன்னா b minus a divided by b minus a. இப்போ இந்த லைன் பார்த்தோன்னே என்ன ஞாபகம்? a square minus b square. அப்போ a plus b இன்னொன்று a minus b. இங்கே எப்படி எழுதலாம்? b plus a இன்னொன்று b minus a. நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கிறேன். லாஸ்ட் லைன் என்ன இருந்தது? 2ac plus b a காமனாக எடுத்தோம், b square minus a square இருந்தது. அப்போ b plus a இன்னொன்று b minus a. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருந்தது? b plus b into b minus a divided by b minus a. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் b minus a இருக்கு. இப்போ அதை காமனாக எடுக்க போகிறோம். 2ac plus b is equal to b minus a வெளியே எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் a into b plus aன்னு இருக்கும், ப்ளஸ் b மட்டும் இருக்கும், டிவைடட் பைல b minus a இருக்கும். இப்போ b minus a கேன்சல் பண்ணிடலாம். 2ac plus b is equal to ab plus a plus bன்னு கிடைக்கும். plus b cancel. 2ac is equal to a into b plus a. ரெண்டு பக்கமும் a இருக்கு, கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2c is equal to b plus a. c is equal to b plus a போல a plus bன்னு எழுதிக்கலாம். சம்மு தானே? a plus b by 2. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண சம்மே அதே தான், ஆனால் இங்கே ப்ரூஃபாக கேட்குறாங்க. சரி, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.